வணக்கம். இந்த வீடியோவில் பட்டா போன்ற விஷயங்களுக்கு ரிட் ஆஃப் மேண்டமஸ் அதாவது செயலுறுத்தும் நீதி பேராணை மனுவை உயர்நீதிமன்றத்தில் அதாவது ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்வது பற்றிய தகவலைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவா ஒருவர் பட்டா வேண்டி மனுவை தாசில்தார் அலுவலகத்தில் கொடுக்கிறாரு அப்படின்னா தாசில்தார் அலுவலகம் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு உரிய முறையில் விசாரணை செய்து அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுத்து பட்டா வழங்கலாமா வழங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கணும். இப்போ பட்டா வேண்டி தாசில்தார் அலுவலகத்தில் மனு கொடுத்தாச்சு. ஆனால் அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னா நான் பட்டா வேண்டி கொடுத்த மனுவின் மீது நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி ரிட் ஆஃப் மேண்டமஸ் செயலுறுத்தும் நீதி பேராணை மனுவை உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்ல தாக்கல் செய்யலாம். முக்கியமா இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் செயலுறுத்தும் நீதி பேராணை மனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்க பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்றீங்க, மனு செய்றீங்க, தாசில்தார் அலுவலகத்தில் பட்டா வேண்டி மனு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டப்படியான உரிமை இருக்க வேண்டும். அந்த மனுவின் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா தாசில்தாருக்கு இருக்கிறது. சோ தாசில்தார் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மனுவை ஏற்றுக்கொண்டு உரிய முறையில் விசாரணை செய்து ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து பட்டா வழங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாம அந்த மனு நிலுவையில் இருக்கு, நடவடிக்கை அந்த மனுவின் மீது எடுக்கப்படல அப்படின்னா இந்த மாதிரி சமயத்துல நீங்க உயர் நீதிமன்றம் அதாவது ஹைகோர்ட்ல ரிட் ஆஃப் மேண்டமஸ் செயலுறுத்தும் நீதி பேராணை மனுவின் வழியாக அதாவது ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தாசில்தார் உங்கள் மனுவின் மீது உரிய முறையில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரிட் மனு தாக்கல் செய்யலாம்.